வணக்கம் சுமதி சமையல். இன்றைக்கி உடம்புக்கு ரொம்ப நன்மை தரக்கூடிய மருந்து குழம்பு வைக்க போகிறோம். அது எப்படி செய்யறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஜீரகம் கொஞ்சம் போட்டுக்கலாம், மிளகு கொஞ்சம் போட்டுக்கலாம், கடுகு கொஞ்சம் போட்டுக்கலாம், சுக்கு கொஞ்சம் போட்டுக்கலாம், பூண்டு ஒரு 5-6 பல் பூண்டு போட்டுக்கலாம். இதெல்லாம் போட்டு நல்லா வறுத்துக்கலாம். நல்லா வறுத்தாச்சு. இதை எடுத்து ஆற வச்சுக்குவோம். வறுத்து வச்சதெல்லாம் நல்லா ஆறிடுச்சு. இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு இதை நல்லா நுணுக்கி எடுத்துகிட்டு வந்துடலாம். ஸ்டவ்வில் கடாய் வச்சுருக்கேன். நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் கூட ஊற்றிக்கங்க. நல்லெண்ணெய் போட்டு செஞ்சால் நல்லாயிருக்கும். வெந்தயம் கொஞ்சம் போட்டுக்கலாம். கடுகு கொஞ்சம் போட்டுக்கலாம். சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். இந்த வெந்தயம் கடுகும் பொரிஞ்சிருச்சு. இப்போ போட்டுக்கோங்க. போட்டு நல்லா வதக்கிக்கலாம். சின்ன வெங்காயத்தை 2 கட் பண்ணி போட்டுக்கிறவங்க போட்டுக்கோங்க, இல்லைன்னா முழுசாகவும் போட்டுக்கலாம். நல்லாயிருக்கும். முட்டா கிடக்கும். ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். போட்டு நல்லா வதக்கிக்குவோம். வெங்காய தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் வச்சுருக்கேன், குழம்பு மிளகாத்தூள். அதை போட்டுக்கலாம். கொஞ்சமாக ஒரு 1/4 டீஸ்பூனு மஞ்சத்தூள் போட்டுக்கிறேன். போட்டுக்கிட்டு நல்லா வதக்கிக்கலாம். புளி கரைச்சி வச்சுருக்கேன், அதை ஊற்றிக்குவோம். ஊற்றிட்டு நல்லா கொதிக்கிட்டோம். கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். குழம்புக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவு உப்பு போட்டுக்கோங்க. ஒரு சின்ன எலுமிச்சம்பழம் அளவு புளி போட்டிருக்கேன். புளி போட்டு நல்லா கொதிஞ்சிருச்சு. இப்போ இந்த பொடி நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல, அந்த பொடியை கொட்டிக்குவோம். இந்த பொடி நல்லா வறுத்த பொடி தான். கொட்டியாச்சு. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். அண்ணன் வரலையும் கொஞ்சம் நேரம் கொதியட்டும். குழம்பு நல்லா கொதிஞ்சிருச்சு. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. செரிமானத்துக்கு ஏற்ற சுக்கு மிளகு குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரியே நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு சுமதி சமையலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.